வணக்கம், நான் உங்கள் சரவணங்க, கோயம்புத்தூர்காரன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 தான் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். எங்கள் வீட்டில் ஒரு சிம்பிளான ஒரு சிக்கன் 65 பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன் 65. வாங்க அது எப்படி செய்யலாங்கிறது பார்த்துடலாம் வாங்க. சிக்கன் 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. 1/2 கிலோ வந்து பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருக்கேன், சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். அது கூட கருவேப்பிலை எடுத்துருக்கேன், பச்சை மிளகா பாருங்கள் 3 பச்சை மிளகா எடுத்துருக்கேன், ஒரு 15 பூண்டு எடுத்துருக்குறேங்க, அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன், சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேங்க, 15 சின்ன வெங்காயம் இருக்கும், குட்டி குட்டியாக இருக்குது, 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், கடலை மாவு 2 ஸ்பூனுங்க, கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூனுங்க, அரிசி மாவு 1 ஸ்பூன். இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேங்க கலருக்காக, மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். நம்ம சிக்கன் 65 வந்து பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பட்டை எடுத்துருக்கேன், 4 கிராம்பு எடுத்துருக்கேங்க, சோம்பு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், சீரகம் 1/2 ஸ்பூனுங்க, மிளகு 1/2 ஸ்பூனு. வாங்க இப்போ செய்கிற ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க, பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இந்த 3 சேர்த்திக்கலாங்க, கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க, பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் மிளகு இந்த 3 சேர்த்திக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம சிக்கனோட அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்திக்கலாங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனுங்க, மிளகாத்தூள் 2 ஸ்பூனுங்க, காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க, இது கலருக்காக, ஆயில் 1 ஸ்பூனுங்க. மொத்தம் நம்ம சிக்கன் இதெல்லாம் கலந்துடலாங்க. ஃபஸ்ட்டு மசாலாலாம் போட்டு நல்லா கலந்துட்டுங்க. கடைசியாக நம்ம கடலை மாவுங்க, கார்ன்ஃப்ளவரு, அரிசி மாவு இதெல்லாத்தையும் சேர்த்திக்கலாங்க. நம்ம போட்ட மசாலாவோட நல்லா கலந்து வச்சுட்டோங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம சிக்கனை ஊற வச்சுக்கலாம். சிக்கனை ஊற வச்சுட்டுங்க, ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஆயில் சூடாயிருச்சுங்க. நம்ம ஒவ்வொரு சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. நம்ம சொந்தமாக நம்மளே மசாலா தயார் பண்ணதுக்கு வாசமே பொரியும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒன்றுமே பண்ணக்கூடாதுங்க. சிக்கன் பாருங்கள் நுரையெல்லாம் கம்மியாகி கலரும் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாங்க. கருவேப்பிலை லைட்டாக போட்டு எடுத்துடலாங்க. நம்ம சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ கலர் மாறி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துக்காங்க. எப்படி சிக்கன் 65 பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.